நான் சபையில் பார்த்துக்கிறேன். ஆமா நான் அப்படி சொன்னேன். சம்மான காடுயா கூத்து கத்துக்கும் போது அடிக்கவும் கத்துக்குப்பா. காடு சமமான மாதிரி கழுவு நடக்க முடியாது.
கல்லாவது கூட கல்லு இருக்கலாம், மூல கல்லு இருக்கு. நீங்க யாரு? என்னுடைய பேர் என்ன? உன்னுடைய பேர் என்ன? தெரியுமா என்ன? எனக்கு என்ன சாமி தெரியும்? சோத்தத்தின் உனக்கு நான் சொன்ன நீங்க பிஎத்து அண்ணன் நீலமண்டலம் நெய்யோட ஆளுக்கு 60 கிலோ கறி இருக்கும். அப்படி என்னுடைய பெயர் என்ன? புறத்தாக்கு முன்பதாக நாட்டுக்கு நாடு பேரு புகழ் பெற்ற அருமையான பொன்னாடு. என் நாட்டின் பெயர் என்ன? மண்ணவாடியாங்காடு, நெருப்பூர். சரி, நிறைய ஊர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஊரு மண்ணவாடியாங்காடு. ஏதோ ஒரு ஊர்னா ஏதோ ஒரு ஊர்ல போய் காசு ஏதோ ஒரு ஊர்ல போய் காசு நானே புண்டி கிளம்புறேன். 20 வருஷமா அளவாக நீ புதுசாக போறேன். தாய் உள்ள சிறியோர் பெரியோர் யாவற்ற வெள்ளம் கடலை போல வந்து காட்சி தெரிவிக்கின்றார்கள். குலப்பாடியம்மன் மாயம்மன் திருவிழாவை முன்னிட்டு அம்மனாகிய ரேணுகா பத்தினி இந்த முகமாறி இன்னைக்கு குலப்பாடி மாரியம்மன் என்று பெயர் பெற்ற அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவற்றவர்களும் ஒன்றாக சென்று இணைந்து இன்று தினத்திலே நாடகம் அரங்கேற்கும். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? அவளா பவளா கோடி. அவளா பவளா கோடி. நீ சொல்லுங்க. நானும் சொல்லணுமா? நீ சொல்லணும். அவளா பவளா கொடி. இன்னொரு சொல்லுங்க. சரி வந்துட்டு செந்தில் சொல்லு. அவளா பவளா கொடி. பாட்டு கலவசன கத்தா ஆமா. சொல்லுங்க. அவளா பவளா கொடி. அங்கடிக்க வேண்டியா இல்ல அங்கடிக்கிற சாக்கல என்னடிக்க வேண்டியா? முந்தானத்தை அப்படிதான் இதே மாதிரி தம்பியில கூட்டி போய் சூர்வாசம் போட்டுட்டு இருக்கேன். நல்லா கேளுங்க. சூர்வாசம் தான் இன்னைக்கு துரியோதவாசம் கொஞ்சம் அடி கம்மி. சூர்வாசம் போட்டு அடின்னு அடி ஒத்தனா ஒத்த எக்கச்சக்கமான அடிங்க. எக்கச்சக்கமான அடினா அடி ஒதனா ஒத சோடி வீங்கி போச்சு முன்னாடி இல்லையா கடைக்க அங்கங்க அங்கங்க வீங்கி போச்சு. சரி நேரம் வீட்டுக்கு போனேன். என் கூட்டுக்காரர் போய் மலத்தை படுத்துக்கிட்டு பிள்ளை பிள்ளை அப்படி லேச கொஞ்சம் உரி விடுனேன். அது இல்லைங்க கை காலெல்லாம் உரி விடுனேன். என் கூட்டுக்காரர் பூரா கை காலை உரி விட்டு நல்லா உரி விட்டான்.
மூ போட்டுனாலும் நீ விட்டா. அப்ப என் கூட்டுக்காரி கேக்குறா, மாமா அங்கங்க தடுப்பு எந்திரிக்கிற அப்படி அடிச்சவன் அவன் அப்படின்னு அவ என் கூட்டுக்காரி கேட்டா. சரி யாரும் பிள்ளை மாதேஷ் தான், மூலக்காட்டு மாதேஷ் தானே. அதுக்கு என் கூட்டுக்காரி சொல்றா, அவன் புண்டில அவன் வாயில பூஜை வச்ச ஆளு முகர பூஜை பாரு கேன புண்டை ஆளு படமான மாட்ட வளர்த்துக்கிறான் தெரியும். அறுபது ஊருக்காடு கொடுக்கறாங்க காசு. இவனமா முதல் போட்டு ஆட்டம் விடுறான். இவன் அவன் ஆளு முகர புண்டை பாரு. அவன் மேல இருக்கிற பாசத்துல அதனால் சரி இன்னைக்கு ஆமாமா தொடர்ந்தே வேண்டாம் சரியா? சாப்பாடு போடுறது சொன்னாங்க. ஆமா சந்திரனுக்கு வாய்ப்பு பெயிண்டிங் காமெடி இருக்கணும், கதை இருக்கணும் சரியா? நண்பா ஐயா இன்று வைத்துள்ள நாடகம் கண்ணன் முத்தி மோசம். என்ற நாடகத்தில் என்னுடைய பெயர் என்ன? ஸ்ரீமகா ராஜராஜன் ராஜகம்பீரன் கோலாகாலன் மாதாண்டன் மாட்டுக்கு எவ்வளவு என்ன சிந்து மாட்டுக்கு எங்க ஊர்ல 300 தான் கேக்குறாங்க. ராஜகம்பீரன் கொடியோன் மன்னன் மன்னன் துறை துறையோதரே துரியோதர மகராச மரதே போ சாமி மரதே போ டிங்கினாரா மரதே பீடிங்கினாரா சாமி மரதே பீடிங்கினாரா நக்கினாரா கிளவி குண்டிய நக்கினாரா. என் பெயரோ துறை துறையோதனா இருந்தாலும் உன்னை பெற்ற தாய் தந்தை எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தவர்? என் தாயோ யாரு? ஜனல 10 மாதம் தாக்கு வந்த
அரசே எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க. இப்ப நம்ம சாப்பிட்டு வந்தோம்ல, ஏன்னு கேளு. அவங்க பேசுறதும் நாம பேசுறதும் ஒன்னே. அவங்க பேசுறது இல்லன்னா நம்ம பேசுறது நம்ம காது கேட்கணும். அதனாலதான். சரி சரி இப்ப சொல்லு. அண்ணன் மட்டும் சாப்பிட்டு வந்தோம்ல. ஆமா, இது குழம்பா பண்ணிட்டாங்க. சரி, இது வந்து பிரியாணியா செஞ்சு போட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும்? எப்படி பிரியாணியா செஞ்சுதான் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குதா? இன்னும் சுவையா தான் இருக்கும். சரி, இது எத்தனையோ பிரியாணி இருக்குது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பிபி பிரியாணி, காக்கா பிரியாணி. என்னதான் ஹோட்டல் பூரா காக்கா தான் போட்டுருக்கான். சரி, சாப்பிட்டு சரி அந்த காக்கா தான் கட்டிருக்கிறோம். சரி, எனக்கு மிக மிக பிடிச்ச பிரியாணி சிக்கன் பிரியாணி. சரி, ஊம் பிரியாணி. உனக்கு என்ன பிரியாணி பிடிச்சிருக்கும் அப்படின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு எடுத்த உடனே ஆமா வாயாளுக்கு தொங்கும் எல்லாமே செய்யும். அப்படி 10 மாதம் 300 நாள் அங்கே சுமண்டி அவனிலே பெற்றெடுத்த என் தாய் யாரு? என் தாயோ காந்தாரி. தாய் காந்தாரி. தந்தையார் யாரு சுவாமி? என் தந்தையார் திருராட்டிய மகாராஜன். மகாராஜனுக்கு காந்தாரி அம்மாவுக்கு நீங்க பிறந்தவர்கள் எத்தனை பேர்? ஐயா, திருராட்டிய மன்னனுக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் நான் ஒருவனே ஜெயித்தலாம். என் உடன் பிறந்தவர் யாரு? ஆகட்டும். எத்தனை பேருங்க? கூடி பிறந்த தந்தை கால முள்ளுகளே இருக்குச்சா? ஏப்பா இல்ல முன்ன வந்தா அப்படி இப்படி கால பிடிக்கிற, அப்பப்ப வந்தா லைட் கம்பா தூக்கி கால பிடிக்கிறேன். நமக்கு வந்து உதவு கொடுத்து ஆடக்கூடியது இது கால் தான். எப்படி இப்படி கொடுத்தீனா வழி கொடுத்துரும். உதவு கிடையாது. இப்படி கொடுத்தா நல்லா கிடைக்கும். அவன்
இது உதவ கொடுக்குது, இது உத கொடுக்குது. இப்படிதான் இருந்துட்டு போயிடும். அடி நல்லா உட்காராது. நண்பா, திருநாட்டிய மன்னனுக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் நாங்கள் ஆண் மக்கள். எத்தனை பேருக்கு? நீங்க எத்தனை பேர் பண்ணீங்க? நான் வந்து 5 பேர் போடணும். அப்பா அடோ பல்லுகற உங்க அம்மா 5 பேத்த பெத்துக்கிறா. என்னப்பா பண்றது? அப்பா உங்க அம்மா ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பாடு சாப்பிடுவீங்க? அவ்வளவுதான். 5 பேத்துக்கும் 5 பேத்துக்கு 1 கிலோ அரிசி போடுவாங்க அம்மா. அப்பா ஆமா, 1 கிலோ அரிசி 1 கிலோ அரிசி போடுவோம். 5 பேர் பண்ணுவீங்க. சாப்பிடுவோம். ஆனா நாங்க எத்தனை பேர்? எத்தனை பேரு? திருநாட்டிய மன்னனுக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் நாங்க 101 தான். ஆண்ட தண்ணி கம்மியா போது போன இல்ல 5 பேரு. எங்க அம்மா பேத்தது 5 பேரா? அவங்க அம்மா பேத்தது 101. நீங்க எத்தனை பேரு? 5 பேரு. ஆமா, நாங்க 101. 101 கச்சதுமா. 101 பேரு பெற்றிருக்காங்க. நாங்க கச்சிதமான குடும்பம். அம்மா சாமான் எப்படி? என்னது நீங்க சமைக்கக்கூடிய சாப்பாடு ஏப்பா? இல்ல அம்மால ஒரு நாளைக்கு அப்படி திருநாட்டிய மன்னனுக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் ஆண் மக்களோ 100 பேர். 100 பேரு. பெண்ணோடு சேர்த்தினால் 101. கணக்கிலையா? கணக்கிலே அப்படி 101 பேர் பிறந்து நான் என்ன நாட்டில் வாழ்கிறேன்? நாட்டை ஆண்டு வரைக்கும் ஆளக்கூடிய அவராஜ். ஆமாங்க ஐயா. ஐயா ஐயா கண்டுபிடிச்ச போல அதுக்குதான் சடங்கு சாப்பிடாத சொன்ன என் பேச்சு கேட்கறது இல்ல. எப்படி தண்ணி கலந்து சாப்பிடும் அப்படியே சாப்பிடக்கூடாது. தண்ணி சொல்லி என்னத்த அது பேர் ஒன்று உங்களுக்கா? இந்த துரியோதனன் ஆளக்கூடிய ஜாமராஜ்யம் டெல்லி என்னும் அசோபுரம் 56 நாடு. சபாஸ் ஐயா, டெல்லி அஷ்டாபுரமும் 56 நாடு. சரி, இது டெல்லி அஷ்டாபுரமாக விட்டது. ஆமா, துரியோதனாதிகள் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? இது நாட்டுக்கு சொந்தக்காரர். ஏன் சாமி தவறாக கேட்டிருக்கலாம்? ஏன் சாமி தவறாக கேட்டிருக்கலாம்? டெல்லி என்னும் அசோபுரம் 56 நாடு. 56 நாட்டுக்கு நானே அரசனா? யாராவது இந்த நாட்டை யாரெல்லாம் ஆண்டிருந்தா? நண்பா, சந்தன மகாராஜன். சந்தன மகாராஜன் பிறந்து கங்காதேவி மணந்தார். கங்காதேவி மணந்து பாங்கே என்னும் பீஷ்மாச்சாரிய வெற்றெடுத்தார்.
அதே சந்திர மகாராஜன் மச்சக்கண்ணியின் பரிமளகாந்தி திருமணத்தை செய்தார். பரிமளகாந்தி திருமணத்தை செய்து விச்சத்திர வீரியன் சத்திர வீரியன் என்று 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். சத்திர வீரியனாகப்பட்டவர் சில வயதிலே மாண்டு மறிந்தார். விசித்திர வீரனாகப்பட்டவனுக்கு காசிமா நாட்டை ஆண்டு வரக்கூடிய அம்பிகை அம்பாளி என்ற பெண்ணை திருமணத்தை செய்தார். அம்பிகைக்கு பிறந்தார் திருநாட்டியன், அம்பாளியை பிறந்தார் பாண்டுராஜன், சாதிக்கு பிறந்தார் விதர்ணன். இப்படி 3 பேர் பிறந்தார். நாட்டு உரிமை பெற்றார்கள். ஆமா, சரிங்க. திருநாட்டியன் காந்தாரியம் அணிந்து 100 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். உன் தந்தை. ஆமா, சரி. பாண்டு மகாராஜன் குந்தி மந்தாரியம் அணிந்து 5 ராஜ்யங்களை பெற்றெடுத்தார். பாண்டு மகாராஜன் 5 பேரை பெற்றெடுத்தார். என் சிறிய தந்தையாகப்பட்டவன் திருமணமே ஆகாத நித்திய பிரம்மச்சாரியாகினார். பிரம்மச்சாரி. ஆமா, சரிங்க. அப்படி இருக்கும் வேளையில் கௌரவராகப்பட்ட துரியோதனாதி 100 பேர்களும் பாண்டவராகப்பட்ட 5 பேரும் 5 ராஜாக்களும் குருவாகப்பட்ட துரோணாச்சாரியிடம் வில்வித்தை கதாய வச்சும் அன்னூற்றம் ஏனியற்றம் குதிரையற்றம் எண்ணற்ற விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தார். குருவாகப்பட்ட தோழர் கற்றுக் கொடுத்திலே எதிர்த்தாலும் பாண்டவர்களே செய்யும். அப்படி இருக்க விளையாட்டுகளே வெற்றி பெறுகிறார்களே பாண்டவர்கள் இருப்பதோ 56 நாடு, மன்னர்களோ 105 பேர். இதுல சித்தப்பார் பிள்ளை பெரியப்பார் பிள்ளை என்று எடுத்தால் நாட்டை சரிபாதியாக பிரிப்பார். அதனால் 5 பாதி நாடு கொடுப்பதா என்று பல்லிலே பகையை உதட்டிலே வரைவு வைத்து பாண்டவர்களை மடிப்பதற்காக என்ன செய்து நண்பா வஞ்சகங்களை சொன்னால் எண்ணற்றமாகும். இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது இன்னைக்குதான் முக்கியம். அதனால் எல்லாருமே பேசிக்கிட்டு பண்ணக்கூடாது. உழவ பிடிச்சுக்கிட்டே இருந்தா காடு உழவாங்க. இன்னைக்கு என்ன அது மட்டும் பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிக்கும் நாட்டிலே பங்கினால் பகை ஏற்பட்டது. பகை ஏற்பட்டு பகடையாடி நாடு நகரம் நம்மை சோழ ஆணிமட்டு ஓட்டு அங்கவசரம் கவனித்து நாட்டை விட்டு துரத்தினேன். 12 வருட காணவும் ஒரு ஆண்டாக்காத வாசம் கழித்து வந்தார். நாடு கொடுப்பேன் என்று சொல்ல 12 வருடங்களை முடித்து ஓராண்டு ஆட்சி முடித்து நாடு கேட்டார். நாடு கொடுக்க மறுத்தேன். அப்படி மறுத்து மாமனாகிய கண்ணன் சொல் பிரகாரம் நாட்டிலே யார் கத்துமனையால் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு நாடு உரிமை அப்படி என்று சொல்லி 18 நாள் சமுதாய போர்களும். இந்த சமுதாய போர்களிலே நேற்றோடு 16 தினம் முடிந்து விட்டது. நேற்றோடு 16 தினம் முடிந்து விட்டது. இந்த 16 தினங்களில் யார் பக்கம் வெற்றி, யார் பக்கம் தோல்வி நண்பா
அரசே 14 நாள் சண்டை முடிந்திருக்கிறது. இந்த 14 நாள் சண்டையிலே சேனாதி சேனைகள் 18 குரோனி சேனையிலே 12 குரோனி சேனைப்படை என்னது? இந்த 12 குரோனி சேனைப்படைகளையும் பறிகொடுத்த பாவியானே. அப்படி பறிகொடுத்து என் தமிழ் தம்பிகளையும் பறிகொடுத்து இப்ப இருப்பதோ எத்தனை பேருங்க? 4 பேர். 4 பேர் தான் இருக்கிறீங்க. அப்படி 18 கிரோனி சேனைகளிலே 11 கிரோனி சேனைகளை நான் பறிகொடுத்து தமிழின் தமிழ்மார்களை பறிகொடுத்து நாளைக்கு விடுந்தால் 17 சண்டை. 17 சண்டைக்கு யார் போவது, என்ன செய்வது ஒன்று புரியவில்லை. மாமனாகப்பட்ட ஜெகனி, அண்ணன் கர்ணன் இருப்பதோ ஜல்லி மன்னன், நான் 4 பேர் தான் இருக்கு. தமிழாகப்பட்ட தம்பியாகப்பட்ட துச்சோதனன் இவர் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இந்த சண்டைக்கு யார் போவது, என்ன செய்வது என்று ஒன்று புரியாமல் சஞ்சலமாக இருக்கிறது. நடுவீட்டு குத்துவிளக்காக மாமனாகப்பட்ட ஜெகனி அவனை அப்படி வரவழைத்து அவரிடத்திலே ஆலோசனை கேட்டால் அதுக்கு என்ன உபகாரம் சொல்வார். அதனால் நான் மாமன் ஜெகனியை போய் பார்க்க வேண்டும். சபையாளர்களே, 14 சண்டை முடிந்து விட்டது. சபையாளர்களே, துரியோதனன் ஜெயிலை அழிக்க ஜெகனி சபைக்கு வருகிறார்.